இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவுக்கு நியமிக்கப்பட்ட மேலும் 4 உறுப்பினர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று நியமன கடிதங்களை வழங்கினார். சிதத் வெத்தமுனி, அவந்தி கொலம்பகே, பிரகாஷ் ஷாப்டர் மற்றும் துஷர் ரதல்லா ஆகியோர் இவ்வாறு நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்ட குழு உறுப்பினர்களாவர். அடுத்த வாரம் குழுவினர் கூடுவார்கள் என நான் நினைக்கின்றேன். இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்பது நாம் தொடர்ச்சியாக கூறி வரும் ஒரு விடயம். நாட்டை கட்டியெழுப்பும் போது அந்தந்த அமைச்சர்களுக்குரிய பொறுப்பும் உள்ளன. எமது பொறுப்பு விளையாட்டை கட்டியெழுப்புவதாகும். எனவே விளையாட்டை நாம் கட்டி எழுப்புவோம், கிரிக்கெட்டை கட்டி எழுப்புவோம் என தெரிவித்தோம். ரக்பி உள்ளிட்ட ஏனைய விளையாட்டுகளை மேம்படுத்த நாம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக ரக்பி விளையாட்டில் நாம் தலையிட்டு அதனை சீர் செய்துள்ளோம். எனவே கிரிக்கெட்டையும் கட்டி எழுப்புவோம். ஏனெனில் இந்த நாட்டின் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். இலங்கை கிரிக்கெட் அணி மீண்டும் உலக கிண்ணத்தை கைப்பற்றும் மட்டத்திற்கு நாம் கொண்டு வருவோம். அதற்காக எங்களிடம் ஒரு நல்ல குழு உள்ளது. 9 பேர் கொண்ட குழு ஒன்று காணப்படுகின்றது. அதற்கு வெளியிலும் எங்களுக்கு உதவ மக்கள் உள்ளனர். எனவே தற்போதுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து இலங்கைக்கு மீண்டும் ஒரு கிரிக்கெட் வசந்தத்தை எம்மால் கொண்டு வர முடியும் என நான் நம்புகின்றேன். கிரிக்கெட் வசந்தயகேன்னா අපිට පුළුවන් වෙයි කියලා. கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவை நியமிப்பதன் நோக்கத்தை அமைச்சர் விளக்கினார். විශේෂයෙන්ම අපි මේක ක්‍රිකට් ට්‍රාන්ස්ෆෝர்මේෂන් කමිටි කියලා දැම්මේ මේකේ அடுத்த தேர்தல் ஒன்றை நடத்துவது மாத்திரம் இந்த குழுவின் பணி அல்ல என்பதனாலேயே இதனை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழு என பெயரிட்டுள்ளோம். ஏனெனில் வீழ்ச்சி அடைந்துள்ள எமது கிரிக்கெட்டை கட்டியெழுப்புவதற்கு தேர்தலுக்கு அதற்கு அப்பாற்பட்ட பாரிய வேலை திட்டங்கள் எஞ்சியுள்ளன. நாம் நாட்டை அபிவிருத்தி செய்யும் போது இந்த நாட்டு பிரஜைகளை நாட்டை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்பதே எமது கொள்கை. அங்கு மதம், இனம் அல்லது அரசியல் கட்சிகளை நாம் ஒருபோதும் கண்டுகொள்வதில்லை. அவற்றையெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு நாட்டை கட்டியெழுப்ப தேவையான மனிதர்களையே நாம் எதிர்பார்க்கின்றோம். அத்தகைய மனிதர்களையே நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அவர்களின் மதம் என்ன, கட்சி என்ன, இனம் என்ன அல்லது அவர்கள் முன்பு எங்கே இருந்தார்கள் என்பதை நாம் பார்ப்பதில்லை. அந்த வகையில் இந்த குழுவை தெரிவு செய்தமை விசேடமானது. குறிப்பாக ஈரான் விக்ரமரத்ன திறமையான ஒரு நிர்வாகி, சிறந்த முகாமையாளர் மற்றும் ஒரு கிரிக்கெட் வீரர். எனவே இந்த குழுவை வழிநடத்தும் திறன் அவரிடம் உள்ளது என்ற நம்பிக்கையை நாம் அவர் மீது வைத்துள்ளோம். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியில் கூறுவதை நாம் அவ்வளவு முக்கியமானதாக கருதுவதில்லை. වැදගත්කමක් ගන්නෙ නැහැ මේ සිද්ධි සම්බන්ධයෙන්.